ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேள்வி எந்த இங்கே இருக்குள்ள கேள்வின்னு சொன்னால் 2025 நடைபெற்ற 2024 பாஸ் பேப்பரோட பேப்பர் 1 பி பார்ட் கேள்வியில் 2வது கேள்வி தான் செய்ய போகிறோம். ஓகே தானே? அந்த கேள்வி எதை அடிப்படையாக வச்ச கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தூர நேர வரைபை அடிப்படையாக வச்சதும் பரப்பளவு சுற்றளவை அடிப்படையாக வச்சதுமாக கேள்வி பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கு முன்னுக்கு வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை காட்டிலும் இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியாக அமைஞ்சிருக்கு. அது நீங்கள் பாஸ் பேப்பரை எடுத்து தட்டி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியக்கூடியதாக இருக்கு. சரி தானே? ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். கேள்வியை பாருங்கள். சங்கர் தனது வீட்டிலிருந்து தனது நண்பன் ஒருவரின் வீட்டிற்கு சீரான கதையில் 30 நிமிடங்களில் செல்கின்றார். அவர் நண்பனின் வீட்டில் 30 நிமிடத்திற்கு தங்கிவிட்டு அதே பாதையில் 45 நிமிடங்களில் சீரான கதியில் தனது வீட்டிற்கு திரும்பி செல்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள முதலாவது கேள்வி இருக்கு. இத்தகவல்களை வகை குறிப்பதற்கு வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற தூர நேர வரைவு இங்கு தரப்பட்டுள்ளது. மேற்குறித்த தகவலுக்கேற்ப இவ்வரைவை பூரணப்படுத்துக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்க வரைவு வந்து தூரத்துக்கும் நேரத்துக்குமான தூர நேர வரைவு. இதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்கும் இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைய முடியும். நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்ஸில் வந்து வேக நேர வரைவு அமையப்பெற்று இருக்கு. சரிதானே? இங்கே இவங்க கேட்ட கேள்வி தூரத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு. சரிதானே? இடப்பெயர்ச்சி நேர வரைவுல நான் ஏன் அதை சொல்கிறேங்கிறத கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க தகவல் என்ன செய்ய போகிறோம்? இந்த கிராஃபில் குறிக்க போகிறோம். இந்த கிராஃப்ல இவங்க ஆரம்பத்தில் வரைஞ்சிருக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க, பார்த்துக்கணுங்க கவனமாக. இது 1 hour, இது 1/2 hour தான் இருக்கும். இதே எவ்வளவுக்கு இருக்கும்? 1.5 hour இருக்கும். அப்போ நான் 1/2 hour தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. 1/2 hour வந்து இவர் 15 கிலோமீட்டர் போயிட்டாரு. சரிதானே? அதாவது 15 கிலோமீட்டர்ல கேள்வியில் சொல்லியிருக்காங்க பாருங்க. சங்கர் தந்த வீட்டிலிருந்து தன் நண்பன் ஒருவர் வீட்டுக்கு சீரான கதியில் 30 நிமிடங்கள் செல்றாரு. சீரான கதினா கோடு எப்படி இருக்கும்? இப்படி கோடா இருக்கும். அதாவது கோடுல இருந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கோடு வந்து சீரான கோடா இருக்கும். சரிதானே? சீரான வேக கதியில போகும்போது கோடு இப்படித்தான் போகுது. அப்ப சீரான கதியில போறாரு. போயிட்டு நண்பன் வீட்டை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப இவர்ட்டு வீட்டில இருந்து நண்பன்ட்டு வீட்டுக்குள்ள தூரம் எவ்வளவு? 15 கிலோமீட்டர். ஓகே தானே? அது ஓகேயா இருக்கு. அதை பார்த்துக்கொள்ளுங்க. 15 கிலோமீட்டர். இப்போ நண்பன் வீட்டுக்கு போயிட்டாரு. நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவர் நண்பனின் வீட்டில் 30 நிமிடத்துக்கு தங்கி விட்டு 30 நிமிடம் நண்பன் வீட்டை தங்குறாராம். அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மூமெண்ட், அதாவது தூரத்துல அதிகரிப்பு இருக்குமா? இல்லையே. இப்போ நான் சும்மா வரேன்னு பார்த்துக்கணுங்க. இது வந்து யார்? அவர் பேரு சங்கர்ட்டு வீடு. இரு நண்பன்ட்டு வீடு. இருந்து புறப்படுற சங்கர் நண்பன் வீட்டுக்கு போறாரு. போறதுக்கான தூரம் வந்து 15 கிலோமீட்டரா இருக்கு. நண்பன் வீட்டுக்கு போயிட்டு போறதுக்கு எடுக்கிற நேரம் 30 செகண்டா இருக்கு. நண்பன் வீட்டில் போயிட்டு ஒரு 30 நிமிடம் என்ன செய்யறாரு? சின்ன கதை ஒன்று போடுறாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு நண்பனோட. எவ்வளவு நேரம்? 30 நிமிடம் பேசுறாரு. அப்ப 30 நிமிடத்திற்கு அவர்கிட்ட தூரத்துல மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருக்காது. ஆனா டைம் என்ன செய்யும்? போய்கொண்டுதான் இருக்கும். அப்ப இதுல இருந்து இது 30 நிமிடம், இதுல இருந்து 30 நிமிடம். அப்ப இந்த ஒரு வச்சோம். அதாவது 30 நிமிடத்துக்கு என்ன செய்வாரு? நண்பனோட கதைச்சுக்கிட்டு இருப்பாரு சங்கர். அப்ப அவட்டு தூரத்துல மாற்றம் இருக்காது, நேரம் அதிகரிச்சிருக்கும். 1/2 hour கூடி இருக்கும். சரிதானே? அடுத்து சொல்றாங்க அதே பாதையில். அப்ப சங்கர் நண்பன் வீட்டுக்கு எந்த ரூட்ல போயிருப்பாரு? இப்படி தானே போயிருப்பாரு. இப்ப சங்கர் என்ன செய்யறாரு? இங்க ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கே போறாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு திருப்பி போறேன்னா எவ்வளவு நேரம் தூரம் எடுக்குது? 15 கிலோமீட்டரே தான். 15 கிலோமீட்டரே தான். ஏன்னா தூரம் மாற போறது இல்லையே அவர்கிட்ட வீட்டுக்கான தூரம். ஆனா நேரம் மாறுது. போக்குள்ள வேகமா போயிருக்காரு. நண்பனை பார்க்கணும் ஒரு ஆர்வத்துல. வரும் பொழுது நண்பனை பார்த்துட்டு தானே ரிலாக்ஸா வருவோன்ட்டு 40 நிமிஷம் எடுத்து டைமை கொஞ்சம் கூட்டி 15 நிமிடம் கூட்டி 40 நிமிடமா அதிகரிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு.
அப்போ வர்றதுக்கு எடுத்த நேரம் வந்து 45 செகண்டாக இருக்கு. சாரி, செகண்ட் இல்லை, நிமிடங்கள். சாரி இங்கே மினிட்ஸ்னு வரும். 45 நிமிடம் 30 நிமிடம் செகண்டில். சரி, நான் செகண்ட் சொல்லிட்டேன். செகண்டில் நிமிடம். சரி தானே? அவ்வளவு நேரம் அவருக்கு எடுத்திருக்கு. இப்போ இந்த டைமை அவர் திருப்பி வீட்டுக்கு வந்ததை கிராஃபில் குறிக்கணும். அது எப்படி குறிக்க போகிறோம்? 45 நிமிடம்னு சொல்லும்போது இங்கே 1.5 hour. 45 நிமிடம்னு சொல்லும்போது இதுலையும் இன்னும் அரைவாசி வரும். சரி தானே? அப்போ எங்கண்ணா வந்து புள்ளிக்கோட்டில் நான் அதை கொஞ்சம் குறிச்சுக்கிறேன். நான் குறிக்க மாறேன்ட்டேன். சரியா? இப்போ அவர் 45 நிமிஷத்துல திருப்பி வீட்டுக்கு வர்றாரு. அப்போ தூரம் என்ன செய்ய போகுது? இன்னும் 15 கிலோமீட்டர் கூட போகுது. இன்னும் 15 கிலோமீட்டர். ஏற்கனவே 15, இன்னும் 15 கூட்டினா 30 கிலோமீட்டருக்கு அவர் என்ன செய்ய போறாரு? இன்னும் 15 கிலோமீட்டர். சரிதானே? திருப்பி வீட்டுக்கு போறாரு. எவ்வளவு நேரம் எடுக்க போகுது? 45 நிமிஷம். சரிதானே? அப்படின்னு சொன்னா இந்த கிராஃப் இப்படியே வந்து இங்கே வச்சும் வரும். இப்போ என்ன சொல்லிருப்பாரு? அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. இதே நீங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம்? இப்படி வரையலாம். என்ன செஞ்சிருவான்னு கேட்டாக்க இப்படி வந்துப்பாங்க. கீழே நீட்டி விட்டுருவாங்க. அப்படி வருமா? அப்படி வராது. ஏன் அப்படி வராது? அது இடப்பெயர்ச்சி நேர்வரைவுக்கு தான் அப்படி வரும். சம்டைம் அது ஒரு இடப்பெயர்ச்சி நேர்வரைவா இருந்தா, இடப்பெயர்ச்சி நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இடப்பெயர்ச்சி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவாங்க. அந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவா இருக்கும்? 0 இருக்கும். இவர் தனது வீட்டுக்கே வந்துட்டார். அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு இருக்கணும்? 0 இருக்கணும். அது இடப்பெயர்ச்சி நேர்வரைவு. கேட்டுக்கிறது என்னது? தூர நேர வரைவு தானே. தூர நேர வரைவுல அப்படி ஒரு கிராஃப் வராது. அப்ப இந்த பிழை, இது பிள்ளையான ஆன்சரா இருக்கும். இப்படி கொடுக்கக்கூடாது. இது பிளாக் கலர்ல இருக்கதான் சரியானது. சரிதானே? அப்போ இந்த முதலாவது கேள்விக்கு ஆன்சர் எப்படின்னு மார்க்ஸ் எப்படி எலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே 1 மார்க்ஸ், இந்த கிராஃப் இருந்துச்சுன்னா இங்கிட்ட 1 மார்க்ஸ். இப்படி வரைகிறது தவறு. சரிதானே? அதில் ரெண்டாவது கேள்வி வந்து சங்கர் தனது வீட்டிற்கு திரும்பி செல்லும் கதியை கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் காண்க. சங்கர் தனது வீட்டிற்கு திரும்பி செல்வது அப்படின்னா இந்த கிராஃப், இந்த படித்திறன் இருக்கு இல்லையா, இந்த டைம்ல அவர்கிட்ட கதி என்னன்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? கதிக்கான சமன்பாடு என்ன? இதை நான் 2 மெத்தட்ல சொல்றேன். இந்த கேள்வி அணுகிறதுக்கு 2 மெத்தட் நான் சொல்றேன். அதுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஓகே வரும் நீங்க அந்த மெத்தடை எடுத்துக்கொள்ளுங்க. இது நான் சொல்ல போற மெத்தட் வந்து இது வந்து முறை 1. நான் சொல்ல போறது வந்து இப்ப கதைக்க போறது முறை 1. ரெண்டாவது கேள்வி அணுகிறதுக்கு முறை 1 தான் நான் இப்ப கதைக்க போறேன். சரிதானே? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். இப்ப தூரம் எவ்வளோ? ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்கு அவர் எவ்வளவு தூரம் எடுத்திருக்காரு? 15 கிலோமீட்டர். அழகு முக்கியம். இங்க பாருங்க, கணக்கா சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் காண்க. கிலோமீட்டர் per hourல கொடுக்க சொல்றாங்க. கிலோமீட்டர் மணித்தியாலம். சரிதானே? இப்ப கீழே இருக்க நேரம் 45 நிமிடங்கள். அது நம்ம அவருக்கு மாத்தணும். நிமிடத்தை அவருக்கு மாத்த என்ன செய்யணும்? 60ஆல பிரிக்கணும். சரிதானே? 45 60ஆல பிரிச்சோம்னு சொன்னா அவருக்கு மாறிடும். இப்ப என்ன செய்யலாம்? இந்த 45 அப்படியே வச்சுட்டு இந்த 60 கொண்டு மேல பெருக்கலாம். 45 60 பிரிக்கிறதுல எதை மேல கொண்டு பெருக்கலாம். அது எப்படி வருதுன்னு சொன்னா 15 நான் பிரிக்கிறேன் 45 கீழ் 60ஆல. இதை நான் இந்த வடிவில் எழுதலாம் தானே? பார்த்துக்கொள்ளுங்க. தரை பிரித்தல பெருக்கலை நான் மாத்தினா நிகர் மாறும். எப்படி? 60 கீழ் 45. ஆமாவா இல்லையா? இந்த வேலையை தான் நான் இங்க செய்ய போறேன். 45 மேல 60 போயிடுவார். இப்ப கிலோமீட்டர் அவர் கீழே இருக்கும். நான் இந்த அவர் அப்படிங்கிறத வந்து கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருந்துன்னு சொன்னாக்க -1 வரும். கிலோமீட்டர் per hourன்னு சொல்லிட்டு.
இப்போ சுருக்கி பாருங்க, 45 15 சுருக்குனா இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை, சாரி இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை, 3 65 சுருக்குனா மேலே 20. அப்போ 20 km/h. சரிதானே? இதான் ஆன்சர். இந்த ஆன்சர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது முறை 1 அடிப்படையில். அடுத்து சொல்கிறேன் முறை 2. முறை 2 எப்படின்னு சொன்னாக்க நேர்விகித சமண அடிப்படையாக வச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்படி? நேர்விகித சமண அடிப்படையாக வச்சு இந்த கேள்வியை 2வது முறையில் செய்ய போகிறோம். எப்படி நேர்விகித சமன்னு சொல்கிறோம் அப்படின்னா 45 நிமிடங்களில் அவரால் 15 கிலோமீட்டர் போக இயலுதுன்னு சொன்னா, சரியா? km/h தான் கேட்டாங்க. இங்கே கிலோமீட்டர் இருக்கு, இங்கே நிமிடத்துக்கு தான் போட போகிறோம். நம்ம எத்தனை நிமிடத்துக்கு காணணும்? ஒரு ஹவருக்கு. ஒரு ஹவருக்கு காணுமா இருந்தால் அது எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஒரு ஹவர்னு சொல்லும்போது அது 60 நிமிடம். 60 நிமிடத்தில் அவர் எவ்வளவு தூரம் போவார் அப்படின்னு முதல் கண்டுபிடிக்கணும். சரிதானே? அதை நான் இங்கே இந்த பெருமானத்தை எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ்ன்னு போடுறேன். சரிதானே? எக்ஸ்ன்னு போட்டால் எக்ஸுக்கு என்ன தீர்வு வரணும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸின் கீழ் 15 சமன் 60 கீழ் 45. இப்போ என்னால் எக்ஸு இந்த பெருமானம் இருக்குல்ல, இதில் பகுதி எண் 15, இதில் பகுதி எண் 45. இந்த 15 45 என்னால் டிரெக்டாக சுருக்க முடியும். அதனால் நான் என்ன செய்கிறேன்? டிரெக்டாக சுருக்கிடுறேன். சுருக்குனா இங்கே ஒரு முறை, இங்கே 3 முறை, 3 60 சுருக்கிடுறதுனால சுருக்குனா எக்ஸ் சமன் 20 கிலோமீட்டர்னு தான் வரும். அப்போ இதுக்கான தீர்வு எவ்வளோ? 20 கிலோமீட்டர். 20 கிலோ, ஒரு ஹவரில் 20 கிலோமீட்டர் போகும். அப்போ கதி எவ்வளோ? கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரம் 20 கிலோமீட்டர், நேரம் 1. அப்போ கதி சமன் 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கிலோமீட்டர். இப்போ அவனு சொல்லி என்ன செய்யணும்? ஆன்சருக்கு போயிடலாம். இந்த மெத்தட்லையும் செய்யலாம், இந்த மெத்தட்லையும் செய்யலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் உங்களுக்கு லேசான மெத்தடை செய்யும்போது இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு 2 கொடுக்கப்படுது. சரிதானே? அடுத்து பி கேள்வி. அடுத்து இருக்கிறது வந்து பி கேள்வி. பி கேள்வி பாருங்க, ஒரு அடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. முதலாவது கேள்வி, இவ்வுருவம் விட்டம், இந்த உருவத்தொட்டு விட்டம் வந்து 28 சென்டிமீட்டர் சொல்லி சொல்றாங்க. விட்டம் 28 இருந்தால் நான் எல்லாத்தையும் பிரதித்துக்கிறேன். விட்டம் 28னா இதுவும் 28 சென்டிமீட்டர் தான். இத்தனை விட்டம், அப்போ இதுவும் 28 சென்டிமீட்டர் தான். இது 77னா இதுவும் 77 சென்டிமீட்டர் தான். இது ரெண்டும் சமன், ரெண்டும் சமன். சரிதானே? இப்போ அதை கண்டுபிடிச்சாச்சு. அரைவட்ட பகுதி ஏஇபி அரைவட்ட பகுதி பிசியுட்டு நீளம் 77 சென்டிமீட்டராக உள்ள ஒரு செவ்வக பகுதி ஏபிசிடியை கொண்டுள்ளது. இச்சேர்த்தி உருவத்தின் சுற்றளவை காண்க. இப்போ சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவு காண என்ன செய்யணும்? சுற்றி உள்ள அளவுகளை கூட்டினா சுற்றளவு வந்துடும். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? சுற்றி உள்ள அளவுகளை கூட்டணும். இந்த அளவு கூட்டணுமா? இந்த அளவு கூட்டக்கூடாது. இது சுற்றி உள்ள அளவுலையே, இது வந்து உள்ளுக்கு இருக்காது. அப்போ அதை கூட்டக்கூடாது. சுற்றி உள்ள அளவுகளை கூட்ட சொன்னால் இந்த போர்டர் லைனை மட்டும் தான் கூட்ட போகிறோம். அப்போ இது 28 தெரியும், 77 தெரியும், இதுவும் 77 தெரியும். நமக்கு தெரியாது வில்லின் நீளம். அப்போ என்ன செய்யணும்? வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். இது என்னது? இந்த வட்டம் ஒரு அரை வட்டமாக இருக்குது. முழு வட்டம்ல ஒரு அரை வட்டமாக இருக்குது. அரை வட்டம் அப்படின்னு சொல்லும்போது அரை வட்டத்தொட்டு வில்லின் நீளத்துக்கு காண்றதுக்கான சமன்பாடு ஒன்று இருக்குது. அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு என்ன செய்யணும்? வில்லி நீளத்தை கண்டுபிடிக்கணும். அரை வட்ட வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்க சமன்பாடு πr. முழு வட்டமாக இருந்தால் 2πr, அரை வட்டமாக இருந்தால் πr. அப்போ இங்கே சொல்லியிருக்கிறது அரை வட்டம். ஸோ என்னது பண்ணணும்? அரை வட்டத்தை கண்டுபிடிக்க அரை வட்டத்தொட்டு வில்லின் நீளம் சமன் πr. பைக்கு பெருமானம் 22 கீழ் 7. அப்படித்தானே?
ஆரை எவ்வளவு? விட்டம் 28 சென்டிமீட்டர், அந்த ஆரை 14 சென்டிமீட்டர். சுருக்கணமா இருந்தா ஒரு தடவை இங்க 2 தடவை 44 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். என்னது? வில்லின் நீளம். ஆகவே நம்ம என்ன செய்ய முடியும்? சுற்றளவு சமன் 44 சென்டிமீட்டர் சக 77 சக 77 சக 28 எல்லாமே சென்டிமீட்டருக்குள்ள வரும். சரிதானே? 4 சென்டிமீட்டர் ரெண்டு போடுங்க, பரவாயில்ல. அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் 226 சென்டிமீட்டரா இருக்கும். ஆமாம், 226 சென்டிமீட்டர். அவ்வளோத்தையும் கூட்டிங்கன்னா 226 சென்டிமீட்டர் தான் சுற்றளவாக இருக்கும். இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்திருப்பீங்களா இருந்தால் இங்கே எப்படி உங்களுக்கான மார்க்ஸ் எலபரேட் பண்ணப்படுதுன்னா, இந்த சமன்பாடு இருக்குல்ல, அரைவட்ட வில்லி நீளம் பையான்னு சொல்லி சமன்பாடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் கிடைக்குது. சரிதானே? இதை சமன்பாடுக்கு தான் மார்க்ஸ் பிரதி கண்டுபிடிச்சதுக்குல இதை அவள்தான் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆன்சர் ஃபைனல் ஆன்சருக்கு வந்துருந்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா 2 மார்க்ஸ் வழங்கப்படுது. சரிதானே? அடுத்த கேள்வி, அதில் 2வது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவில் எத்தனை மடங்கு? செவ்வக பகுதியோட பரப்பளவு வந்து அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்கு? நமக்கு பார்க்கலே விளங்குது, இதை விட இது சின்னது. அப்போ இது விட்டு எத்தனை மடங்கு தான் அதை கேட்கணும். ஆமாம் தானே? இப்போ நம்ம இதை காண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது விட்டு பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். அரைவட்ட, அதாவது செவ்வக பகுதியோட பரப்பளவு அரைவட்ட பகுதியோட பரப்பளவு ரெண்டையும் கண்டுபிடிச்சு அரைவட்ட பகுதியோட பரப்பளவால் செவ்வக பகுதியோட பரப்பளவு பிரிச்சோம்னு சொல்லி சொன்னால் எத்தனை மடங்குன்னு சொல்லி வந்துடும். விளங்குது தானே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு? இது நான் லேசாக எழுதி விட்டுறேன். எப்படி நமக்கு இப்போ நான் சொன்னது விளங்குச்சு தானே? செவ்வக பகுதியோட பரப்பளவா அரைவட்ட பகுதியோட பரப்பளவா பிரிக்க போகிறோம். இதை நான் செய்ய போகிறத நீங்கள் தனித்தனியாக கண்டு செஞ்சாலும் ஒன்று தான், ஒன்றா கண்டு செஞ்சாலும் ஒன்று தான். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கணுங்க. எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னாக்க, என்ன மடங்குன்னு கேட்டிருக்கனால செவ்வக பகுதியின் பரப்பளவு கீழ் அரைவட்ட பகுதியின் பரப்பளவு. சரியா? செவ்வக பகுதியோட பரப்பளவு சமன்பாடு நீளம் தர அகலம். அரைவட்ட பகுதியோட பரப்பளவு சமன்பாடு முழுவட்டமா இருந்தா பையார் வர்க்கம், அரைவட்டமா இருந்தா அரை பையார் வர்க்கம். எனது அரை பையார் வர்க்கம். சரிதானே? அரை பையார் வர்க்கம் தான் இதற்கான சமன்பாடா இருக்கும். இப்ப நீளம் எவ்வளவு? நீளம் 27 சென்டிமீட்டர் தர அகலம் வந்து 28 சென்டிமீட்டர் கீழ் அரை பையார் வர்க்கம், பைக்கு பெருமானம் 22 கீழ் 7. அதோட இன்னொரு அரை ஒன்று இருக்கு, தர அரை தர ஆரைக்கு பெருமானம் வந்து 14. ஆரை வந்து 14. நான் 14 தர 14 சென்டிமீட்டர் வர்க்கம்னு சொல்லி போட்டுறேன். ஓகே தானே? இப்போ சுருக்கல் வேலை மட்டும்தான் இருக்கு. சுருக்கல் வேலை மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் இது எப்படி சுருக்க போறேன்னு சொல்லி சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டையும் இந்த 22 சுருக்குனா 11 முறை, கீழே 1 முறை. சரியா? இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்குனா 1 முறை, இங்கே 2 முறை. இந்த 2ஐயும் இந்த 28ஐயும் சுருக்குனா இங்கே 1 முறை, இங்கே 14 முறை. இந்த 14ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கிடலாம். சுருக்குனா இங்கே 1 முறை, இங்கே 1 முறை. அப்போ அவ்வளோத்தையும் சுருக்கணும்னைக்கு எத்தனை விட வருது? 77 சென்டிமீட்டர் வெட்டப்படும். சென்டிமீட்டர் வெட்டப்படும். 77 கீழ் இன்னொரு 11 இருக்கு. பார்த்துக்கணுங்க, இந்த ஒரு 11 இருக்கு, 11 போட்டேன். இப்போ 77 11ஆல சுருக்குனா 27 11ஆல சுருக்கும் பொழுது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 ஆன்சரா கிடைக்கும். அப்ப எத்தனை மடங்கு? 7 மடங்கு. சரிதானே? இதை நீங்க இப்படியே செய்யலாம்.
செவ்வகத்தொட்டு பரப்பளவை தனியாக கண்டுட்டு அரைவட்ட பகுதி பரப்பளவை தனியாக கண்டுட்டு செவ்வகத்தொட்டு பரப்பளவு அரைவட்டத்தொட்டு பரப்பளவை பிரிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு 7 மடங்கு தான் ஆன்சர் வரும். இப்படித்தான் என்ன செய்யணும், கேள்வி அணுகணும். இதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அரைவட்ட பகுதியோட பரப்பளவு இது இல்லை, செவ்வக பகுதியில் அரைவட்ட பகுதியோட பரப்பளவு அப்படின்றது கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், அரைவட்ட பகுதி பரப்பு கண்டுபிடிச்சா 1 மார்க்ஸும், செவ்வகத்தோட பரப்பளவை அரைவட்டத்தோட பரப்பளவில் பிரிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 100 மார்க்ஸும், இறுதி ஆன்சருக்கு 1 மார்க்ஸுமா இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, டோட்டலாக 2வது கேள்விக்கு 10 மார்க்ஸ் செலப்ரேட் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். 2 3 4 5 6 7 8 9 10 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே தானே? இப்போ நீங்க பார்த்துக்கொள்ளலாம் 10 மார்க்ஸுக்கு நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளையில. ஓகே தானே? ஸோ கேள்வி செய்யும் பொழுது மிக விரைவாக செய்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும். ஷார்ட்கட் மெத்தட், சுருக்கல் மெத்தட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அங்கே போயிட்டு வாய்ப்பாட சொல்லி யோசிச்சுக்கிறதோ இல்லை கையில் எண்ணி பிரிச்சுக்கிறதோ செய்யக்கூடாது. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ்லேயும் நான் ட்ரிக்ஸ் சுருக்கல் மெத்தட்ஸ் போடுறதுக்கு பார்ப்போம். ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ.